கைஸ் நீங்க எல்லாம் அந்த பென்குயின பார்த்திருப்பீங்க. ஸோ இன்டர்நெட் ஃபுல்லா ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பென்குயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மவுண்டன நோக்கி போயிட்டுருக்கும். ஸோ அந்த வீடியோவ பத்தி தான் சொல்றேன். ஸோ அந்த வீடியோ நான் பார்த்தோனே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பாயிண்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம் பிகினர்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். மொத பாயிண்ட் என்னன்னா, அந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மவுண்டன நோக்கி போயிட்டுருக்கும். ஸோ அதுதான் அதுக்கு பொறுத்தவரைக்கும் அதுதான் அதோட கோல். ஸோ அந்த மாரி நம்மளும் ஒரு ஜிம்முக்கு போறோம் அப்டின்னா, நம்மளும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கோல் செட் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லீனா இருக்கேன். நான் வந்து பல்க் ஆவணும். இல்லன்னா வந்து சிக்ஸ் பேக் வைக்கணும். அந்த மாரி இல்லன்னா வந்து நான் பல்க்கா இருக்கேன். நான் வந்து நல்லா ஃபிட் ஆவணும். அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு கோல் செட் பண்ணிட்டு நம்ம ஜிம்முக்கு போலாம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா, மலைய நோக்கி போம்போது கண்டிப்பா புயல் இந்த மாரி நெறைய தடங்கள்லாம் வந்திருக்கும். பட் அதையும் நோக்கி அதோட கோல நோக்கி அது போயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி தான் நம்ம ஜிம்முக்கு போவோம். ஸோ நம்ம பெயின் வரும், இன்ஜுரி நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டயட் சரியா ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தூக்கம் வராது. ஸோ இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த தடங்கள்லாம் தாண்டி நம்ம கோல நோக்கி போயிட்டே இருக்கணும். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா, அதோட கோல் அடைஞ்சிருக்கும். ஸோ அப்ப அது அடைஞ்ச உடனே ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கும் அது கண்டிப்பா. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி தான் நம்மளும். நம்மளும் ஒரு கோல் செட் பண்ணிட்டு, அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஐயோ! அது வேற லெவலுங்க. அந்த ஹாப்பினஸ்லாம் சான்ஸே இல்ல. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பென்குயின் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மில்லியன் பீப்பிள் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே போல நம்மளும் வந்து ஜிம்முக்கு போயிட்டு நம்ம ட்ரீம் பிசிக் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் நம்ம நெய்பர்ஸ் இந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இன்ஸ்பயரா இருக்கணும். ஓகே இவனாலயும் முடியுதுன்னா, அப்ப நம்மளாலயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி தான். ஸோ இந்த மாரி நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் எனக்கு இந்த 4 விஷயம் தான் இப்போதைக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால அவங்கட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாரி கன்டென்ட்க்காக என்ன தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட்